சரி, இப்போ மணி கிட்டத்தட்ட 9:30 ஆயிருச்சு. வீட்ட பார்த்தா, நாள் முழுக்க நான் என்ன நடந்துச்சுன்னு நல்லாவே தெரியும். இந்த சிங்க்ல இருக்க பாத்திரத்த பார்த்தாலே, "அப்பாடா! இன்னும் இதுவும் இருக்கா? மலை மாரி குவிஞ்சிருக்கே!" அப்படின்னு தோணும். உண்மைய சொல்லணும்னா, இத அப்படியே விட்டுட்டு தூங்கணும்னு நெனச்சீங்க வைங்க, எல்லாருக்கும் ஆசை தான் அப்படியே வச்சு தூங்கணும்னு. ஆனா, நாளைக்கு காலையில என்ன நானே திட்டிப்பேன். நான் என்ன நானே கஷ்டப்படுத்திப்பேன். "என்னடா இவ்ளோ வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேசிட்டே முடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ முதல்ல நான் கவுண்டர் டாப் தான் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன். குக்கிங் முடிஞ்சதும் எல்லாரோட கிச்சனும் வந்து சூப்பரா அப்படியே நீட்டாலாம் இருக்காது. இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இந்த கிச்சன பார்த்து 24 ஹவர்ஸும் கிளீனா இருக்கே அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. நிஜ வாழ்க்கையில கிச்சனு இதுதாங்க ப்ரூஃபு. ஸோ இதோ 2 நிமிஷம் தொடச்சாலே கிச்சனுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்துரும். சில நேரம் நம்ம மனசுக்கும் இதே மாதிரி தாங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணாலே லைட் ஆயிரும். மொத்தமா போட்டு உள்ள வச்சு வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. லைட்டா அப்பப்ப இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. எல்லாமே சரியாயிரும். அடுத்து இந்த ஸ்டவ்வை தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி தண்ணி போட்டு சோப் போட்டுலாம் வாஷ் பண்ண மாட்டேன். வாரத்தில் 2 நாள் துடைப்பேன். இந்த ஸ்டவ்வை தினமும் லைட்டாக இப்படி துடைச்சாலே போதும். இல்லைன்னா நாளைக்கு இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டு நம்ம இந்த சின்ன வேலை தான், ஆனால் நாளைக்கு இந்த வேலையை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் துடைச்சிட்டு இருந்தேன். அடுத்து இந்த பாத்திரம் தேய்ச்சி வச்சதை ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா எடுத்த இடத்துல வச்சாலே போதும். கிச்சனில் சர்ச்சிங் வேலை வந்து பாதி ஆயிரும். நம்ம வீட்டில் ஒரு ஸ்பூன் தேடுறதுக்கு சம்டைம்ஸ் ஒரு புதையலை தேடுற மாதிரி இருக்குங்க. அத்தனை ஸ்பூன் கிடக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஸ்பூனை வைக்கணும்னு நினச்சாதான் ஒரு ஸ்பூன் கூட கண்ணில் கிடைக்காது. அதனால நைட்டே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த வெசல்ஸை வாஷ் பண்ணுறது பெரிய வேலைங்க. பிக்கஸ்ட் சேலஞ்ச். இந்த வெசல்ஸை பார்த்தாலே என் பாடி சொல்லுது நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் என் மூளை சொல்லுது காலையில் என்னையே நீ திட்டிப்ப, தயவு செஞ்சு இப்போவே முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெப்படிட்டிவான வேலை பண்ணும்போது நான் நிறைய யோசிப்பேன். சில நேரம் டென்ஷன், சில நேரம் என்னோட ட்ரீம்ஸ்லாம் யாவரும், சில நேரம் யூடியூப் ஐடியாஸு, சில நேரம் இந்த குழந்தைங்க சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நானே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த சிங்க்கு முன்னாடி நின்று நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேங்க. ஆனாலும் இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக தெரியாது, ஜாலியாக பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ கையோட இந்த சிங்க்கையும் வந்து நல்லா சோப் போட்டு தேய்ச்சி கழுவிட்டா நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது கிச்சன் உள்ளும் போது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிச்சனை பார்த்தாலே மனசு பாருங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் இல்லைங்க, ஆனால் பர்ஃபெக்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நாளைக்கு நம்மளை ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாதிரி இருக்கும் கிச்சனு. இல்லைனா நீலாம் எதுக்கு கிச்சன் உள்ள வர அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துடும். ஸோ கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஹாலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஹாலை திரும்பி பார்த்தா இப்படி கடந்தது. ஸோ அங்கங்கே டாய்ஸு, புக்ஸு, பேக்ஸு, பசங்களுக்கு இப்போ டெய்லி டெஸ்ட்டுங்க. டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி ஹோம்ஒர்க்கு, இதில் ப்ராஜெக்ட் வேலை. பசங்களால் முடிகிற அளவுக்கு ப்ராஜெக்ட் வேலை கொடுக்கணும். ஆனால் அது பசங்களால் பண்ண முடியாது, பேரண்ட்ஸு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தான் இப்போ ஸ்கூலு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கோம்னு நினச்சா அந்த ப்ராஜெக்ட் வேலைலாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நான் இப்போ தான் ஸ்கூலு காலேஜெலாம் முடிச்சிருக்கேன், என்னெல்லாம் இப்போ திரும்ப உட்காந்து படிக்க சொல்கிற மாதிரி இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணால் தான் அதை முடிக்க முடியும். அந்த சின்ன பசங்களால் அவங்களால உட்காந்து பண்ண முடியாது. ஒரு சில டைம் வந்து நான் கோவம் வந்து எனக்கே ஃபீல் ஆயிரும். நீ ஏன் உன்னோட ப்ராஜெக்ட் பண்ணு, பசங்களுக்கா இல்லை வந்து நம்மளுக்கா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி, பேரண்ட்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனசு கேட்காது. சரின்னு கூட உட்காந்து நானும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ கிச்சனை முடிச்சுட்டு இந்த ஹாலில் வந்து புக்ஸு, பேக்ஸு, டாய்ஸு, சோஃபா மேலே குஷின்ஸு, இந்த ஹாலை பார்த்தாலே தெரியும் பசங்க இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவேங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரூலை நான் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். என் குழந்தைங்கள்லாம் இன்னும் ஒரு ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சொல்வேன், ஒரு நாள் கண்டிப்பாக கேட்பாங்கன்ற ஒரு ஹோப்பில் தான் இருக்கேன். சோஃபா மேலே குஷின்ஸை சரியாக வச்சாலே, அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சாலே ஹால் ரொம்ப நீட்டாக தெரியும். பெரிய செலவுலாம் வேணாங்க, நீட்னஸ் தான் வீட்டுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சாலே பாருங்கள், சுற்றி பாருங்கள், சூப்பராகிரும் உங்கள் வீடு. ஸோ அடுத்தது இந்த துணி மடிக்கிற வேலை இருக்குது பாருங்கள், இதை பார்த்தாலே எனக்கு சோம்பேறித்தனம் எங்கேருந்தாவது எட்டி பார்க்கும். ஆனால் இது மேக்ஸிமம் எனக்கு ஒரு 7 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அப்படி தான் ஆச்சு.
ஆனால் ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும். இதை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாளைக்கு பண்ணலான்னு நினச்சி தான் வந்தேன். சரி முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு 10 மினிட்ஸ் டைமர் வச்சு கடகடன்னு மடித்து முடிச்சிட்டேன். ஸோ மடித்து முடிச்சிட்டோமே. இன்னொன்று என்ன தெரியுமா இருக்குதுலே பெரிய டாஸ்க்கு, அதை எடுத்து வைக்கிறது. இதை எடுத்து வைக்காமல் லைட்டாக ஒரு ரூமுக்கு போயிட்டு இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், மொத்த துணியும் கீழே கிடக்கும். இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள், துணி மடிக்காமல் இருக்கும்போது கூட அந்த துணியை எடுக்க மாட்டாங்க. இப்படி மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மேலே தான் போய் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ கையோடு வேணடா சாமின்னு சொல்லிவிட்டு மொத்த துணியும் போய் எடுத்தும் வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம தரையை வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தரை மட்டும் தூசியாக இருந்துச்சுன்னா எப்படி? இந்த ஃப்ளோரை ஸ்வீப் பண்ணுற நேரம் வந்து மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் முழுக்க நம்ம தூசி ஃபுல்லாக படர்ந்துருக்கும். அதே மாதிரி நம்ம மனசுலையும் வந்து அந்த டயர்ட் ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும். நான் வீடை பெருக்க நான் ரொம்ப ட்ராமேட்டிக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் அது ஃபீல் பண்ணி நம்ம பண்ணும் போது எனக்கு இப்படி தோணும். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ வீடு க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீசெட் பண்ணுற மாதிரி. நைட் ஆயிடுச்சு, காலையிலேருந்து நடந்தே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும் நம்ம லைஃப்பில், அதெல்லாம் போட்டு யோசிக்காமல் நம்ம மனசை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்க, நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், ஓகேயா? அது ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு எதையும் போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் படுங்க, நிம்மதியாக படுங்க. ஸோ இப்போ நாளைக்கான ப்ரிப்பரேஷன், வாட்டர் பாட்டில் ஃபில்லு, நம்ம குடிக்கிற அந்த பாட் வந்து ஃபில்லு, இது சின்ன சின்ன விஷயம் மாதிரி தாங்க தோணும். ஆனால் காலையில் இதுவும் ஒரு வேலை குறையும். ஸோ யூனிஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு, சாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு, இதெல்லாம் நம்ம நைட்டே முடிச்சிட்டா காலையில் அம்மா பெல்ட் எங்கே, அம்மா சாக்ஸ் எங்கன்னு சர்ச் பண்ணுற இந்த சீனே கொஞ்சம் குறையும். கையோடு இதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்ரூமையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டீப் க்ளீன்லாம் பண்ணலங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் க்ளீனு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக போய் பாத்ரூமில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 2 நிமிஷம் மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ வீடை பார்த்தா அதே வீடு தான், ஆனால் ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு மணி நேரங்க வேலை பண்ணுது நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ஒரு காம் ஃப்ரெஷ் லுக் வரும். இந்த மாதிரி வீடை சுத்தமாக வச்சுட்டு நைட்டு படுத்திங்கன்னா மனசு நிம்மதியாக எதையுமே நாளைக்கு டக்குன்னு திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரும். இல்லைனா தூக்கமே வராது, மனசில் கனவு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நீ அது பண்ணல, இது பண்ணல, துணி மடிக்கலை, கிச்சனை கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதியான தூக்கம் என்ன, நைட்டு கிச்சனு எல்லாத்தையும் வீடை ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு படிங்க. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்களா வேலையை? எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு பீஸ்ஃபுல் மார்னிங்கோடு சந்திப்போம். குட் நைட், இனிய இரவு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.